Good morning to all. Today class is Unit 2 Lithosphere 2 Exogenetic process. So last lesson I will saw about the lithosphere 1 endogenetic process. Today I will continue the topic lithosphere 2 exogenetic process. To compare the various and external process of this earth. So என்னன்னா எர்த்துக்குள்ள என்னென்ன இருக்குது, ஸோ அவங்களோட எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் த ரிசல்ட்டிங் ஃபெதர்ஸ். ஸோ என்னென்ன வெதரிங் இருக்குது, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டு லேர்ன் ஹவு த வெதர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை த டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ என்னென்ன ஏஜென்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டட், ஸோ வர்த்தகங்க என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். டு ஸ்டடி அபவுட் த ஃபர்தர்ஸ் ஃபார்ம்ட் பை த எரக்ஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் டிப்போசிஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் அகெண்டா. ஸோ என்ன அப்படின்னா என்ன ஸ்டடி அபவுட் என்னென்ன ஃபெதர்ஸ் இருக்குது, ஸோ அதோட ஃபார்ம்ஸ் என்ன, அதோட எரோஷன்ஸ் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். த எர்த் இஸ் எ டைனமிக் சிஸ்டம் தட் undergoes various changes due to the internal and external process. The continuous interactions of these two processes control the structure of this earth surface. The external process are the conquesting of solar energy and gravitational force, whereas the internal process are on outcome of this earth internal heat. ஸோ என்ன அப்படின்னா எர்த் அப்படின்னா டைனமிக் சிஸ்டம். இது வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் எர்த்தில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்டர்னல் எர்த்துக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, எர்த்துக்கு வெளியிலேயும் நிறைய ப்ராசஸஸ் வந்து இருக்குது. கண்டினியூஸாக 2 ப்ராசஸஸ் வந்து இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுது. என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் சர்ஃபேஸை வந்து 2 ப்ராசஸ் கண்ட்ரோல். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். இது வந்து என்னென்னா சோலார் சிஸ்டத்தை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இது எல்லாத்தையுமே கன்க்வஸ்ட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். அதே இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னா எர்த் இன்டர்னல் ஹீட், உள்ளே என்னென்ன ஹீட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் வந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா வெதர்ஸ் அண்ட் மாஸ் மூமெண்ட். வெதரிங் அப்படின்றதும் மாஸ் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராடிடியூஷன்ஸ் அப்படின்றத ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் வெதரிங்கை நம்ம பிரிக்கலாம். ஸோ எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸை வந்து 2ஆக பிரிக்கிறோம். வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட் அப்படின்னு பிரிக்கிறோம். கிராடிடியூஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிக்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்றதும் கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு 3ஆக வெதரிங்கை வந்து பிரிக்கிறோம். கிராடிடியூஷனை டிகிரேடேஷன் அண்ட் அக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லி கிரேடேஷனை வந்து சொல்கிறோம். ஸோ அதை வந்து 2 டைப்ஸ், டிகிரேடேஷன், அக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் வந்து பிரிக்கிறோம். ஓகே. ஸோ வெதரிங் இஸ் த பிரேக்கிங் disintegration and decomposition of these materials of the earth crust by their exposure to the atmosphere. There are 3 types of weathering: physical weathering, chemical weathering and biological weathering. So physical weathering அப்படின்னா என்ன, chemical weathering என்ன அப்படின்னா biological weathering அப்படின்னு சொல்லி 3 types of அந்த weathering-ஐ பிரிக்கலாம். ஸோ physical weathering என்ன, it is a breakdown of rocks without changing the chemical composition through the action of a physical force. The constructing, freezing and the thawing of rocks during the night and day lead to the expansions and contractions of rocks. Crackers are formed at disintegration occurs eventually. Infiltrations, blocks, disintegrations, gradual disintegrations are the major types of the physical weathering. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பாறைகள் வந்து உடஞ்சி போய் கடந்தது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாத கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலியமாக அது உடஞ்சி போய் இருந்தது அப்படின்னா அந்த ஆக்ஷனை தான் என்னென்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஃப்ரீசிங் அல்லது தவிங் ராக்ஸ் டே அண்ட் நைட்டாக வந்து அது வந்து ஸோ நைட் டைமில் ரொம்ப குளிராகவும் டே டைமில் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கனால அந்த எக்ஸ்பர்ஷன்ஸ் வந்து ஆகுது ராக்ஸில். ஸோ அதனால் அது விரிசல் வந்து விடுது. ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் ஆகுது, டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த ஃபிசிக்கல் வெதரிங்க்கு மேஜர் வந்து எக்ஸ்ப்ளோஷன், பிளாக்ஸ் டிஸ்டிங்ரேஷன்ஸ், கிரானலி டிஸ்டிங்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இதாக வந்து பிரிக்கலாம். எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன, த ஆல்டர்னேட்டிவ் ஹீட்டிங் and cooling on this rounded rock surface leading to this spalling of rocks layers by the
like an onion. This is called the explosions, seating and shattering or the other forms of exploitations. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹீட்டாக வந்து கூல் பண்ணுறதுனால இந்த ரவுண்டட் ரவுஸாக இருக்க சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராக் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு ஆனியன் மாதிரியே வந்து லேயராக வந்து இருக்குது. இதை தான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஷீட்டு ஷேட்டரிங் இது எல்லாமே வந்து ஒரு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிரானுவல் டிஸ்டிகிரேஷன்ஸ். அப்படின்னா என்னன்னா கிரானுவல் டிஸ்டிகிரேஷன் வந்து அந்த டேக் பிளேஸ் இன் எ crystalline rocks when the grains of these rocks became loose and fall out. This due to the action of temperature. இந்த கிரானுவல் டிஸ்டிகிரேஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த கிறிஸ்டலிக் ராக்ஸ் அப்படின்றது வந்து இந்த ராக்ஸ் வந்து லூஸ் ஆகிரும், அது வந்து ஃபால் அவுட் விழுந்துருது. ஸோ அதனால் இந்த ஆக்ஷன் வந்து என்னென்னா அதோட ஆக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னால இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிளாக் டிஸ்டிகிரேஷன். Repeated expansion and constructions of rocks during day and night repeatedly caused stresses on this joint of these rocks which resulted in this block disintegration. ஸோ என்ன அப்படின்னா இது பாறைகள் வந்து விரிவடையுது. அந்த ராக்ஸ் வந்து அந்த டியூரிங் டேஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெப்ரசன்டிவ் ஸ்ட்ரெஸ், அது வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்க அந்த ராக்ஸ் வந்து பிளந்து ஜாயின் ஆகி அதோட ரிசல்ட் என்னென்னா பிளாக் டிஸ்கிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கிளாஸ் இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க் அண்ட் ரைட் இட் அண்ட் சென்ட் மீ இன் யர் வாட்ஸ்அப் குரூப். தேங்க்யூ.